கோவை சூலூர் அருகே பல்லடம் பொள்ளாச்சி சாலையில் ஈச்சர் வாகனம் மோதியதில் கார் நொறுங்கி 2 பேர் படுகாயமடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நவமணிகண்டன். வணக்கம் நவமணிகண்டன். தற்போது இந்த விபத்தானது எப்போது ஏற்பட்டது? 2 பேரின் உடல்நிலை எவ்வாறாக இருக்கின்றது? முழு விவரங்கள். பல்லடம் பொள்ளாச்சி சாலையில் நீலகிரியை சேர்ந்த நீரான் என்பவருக்கு சொந்தமான ஈச்சர் லாரி இரு வாகனங்களின் மீது மோதி பேக்கரிக்குள் புகுந்து கவிழ்ந்து விபத்தை ஏற்படுத்தியது. இந்த கோர விபத்தில் பொள்ளாச்சியை சேர்ந்த தர்மராஜ் என்பவரது கார் அப்பளம் போல் நொறுங்கியது. விபத்து நடந்த போது ஈச்சர் லாரி முதலில் டாடா எஸ் வாகனத்தின் மீது மோதியதாக கூறப்படுகிறது. பின்னர் கட்டுப்பாட்டை இழந்த லாரி அருகில் இருந்த பேக்கரிக்குள் புகுந்து கவிழ்ந்தது. இதில் ஈச்சர் வாகன ஓட்டுநருக்கும் பேக்கரியில் தேநீர் குடித்துக் கொண்டிருந்த லட்சுமி என்ற பெண்ணும் படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சுல்தான்பேட்டை காவல்துறையினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சுல்தான்பேட்டை காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இங்கு இருக்கக்கூடிய ஸ்பீட் பிரேக்கர்களை அகற்ற வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் சிறிது நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை சூழல் ஏற்பட்டது. தற்போது அங்கு நிலைமை சீர் செய்யப்பட்டு போக்குவரத்தானது சீரான வழியில் நடந்து வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி நவமணிகண்டன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.